கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். மாம்சம், ஆவி. பிரியமானவர்களே, விசுவாசிகள் தேவனுடைய மனிதர்களிடத்திலே அதிகமாக பகிர்ந்து கொள்கின்ற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது அநேக தீர்மானங்களை எடுக்கிறேன். வேத வாசிக்கும் பொழுதும் கூட அநேக தீர்மானங்களை எடுக்கிறேன். தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுதும் அநேக தீர்மானங்களை எடுக்கிறேன். ஆனால் அவைகளை என்னால் செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான். நாம் எடுக்கின்ற அநேக தீர்மானங்கள் அவைகள் செயல்படுவதற்கு நம்முடைய மாம்சமும் நமக்குள் இருக்கிற ஆவியும் ஒத்துழைக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் ஆவி தேவனோடு சஞ்சரிக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கின்றார். ஆனால் நம் மாம்சம், மாம்சீக சிந்தனைகள், இச்சைகள், ஆசைகள் இவைகளின் மிகுதியால் ஆவியை செயல்பட விடாமல் தடுத்து விடுகின்றது. அவ்வாறு நடக்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கின்ற ஆவியை மறந்து ஒன்றுக்கும் உதவாத மாம்சீக கிரியைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து விடுகிறோம். இதற்கு காரணம் நமக்குள்ளேயே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற பொல்லாத சிந்தனைகள் நம்மை விட்டு முழுமையாக கழுவப்படாததுதான். உற்சாகமுள்ள ஆவியையும் பலவீனமுள்ள மாம்சம் அழித்து விடுகின்றது. மாம்சீக ஆசைகளை வெறுத்து உயிர்ப்பிக்கின்ற ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு தேவரீர் உம்முடைய கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட புதிய தீர்மானங்களை எடுத்து புதிய காரியங்களை செய்ய முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து அவருடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்து உம்மது கிருபையின்படி நன்மையின்படி ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.